Hi students, exercise 3.1 third question பார்க்கலாம். Find the degree of the following polynomials. இங்கே கீழே வந்து ஒரு 5 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பாலினாமியல்ஸுக்கும் நம்ம டிகிரி என்னன்னு ஃபைன் பண்ணோம். நம்ம டிகிரின்றதை நம்ம ஆல்ரெடி வந்து டெஃபினேஷன் சொல்லும் போதே சொல்லியிருப்போம். ஒரு பாலினாமியலுடைய ஹையஸ்ட் பவர் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் அதை வந்து நம்ம டிகிரின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? 1 மைனஸ் √2 into y square plus y power 7. therefore இந்த கொஸ்டினில் பாலினாமியலில் அதனுடைய வேரியபிள்ஸ் என்னென்னு பாருங்கள். y தான் அதனுடைய வேரியபிள்ஸ். இந்த செகண்ட் டேர்மில் ஒய்யோட பவர் வந்து 2ஆக இருக்குது. y பவர் லாஸ்ட் டேர்மில் ஒய்யோட பவர் வந்து 7ஆக இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து என்னவாக இருக்குது? 7ஆ? அப்போ அதனோட டிகிரி வந்து 7. therefore highest degree is 7, highest power is 7, therefore degree is 7. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். நீங்கள் தனித்தனியாக எழுதும்போது கொஸ்டினை எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து நான் சொல்கிற வேர்டு எழுதுங்க. என்னது? ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் ஈக்குவல் டு 7. அடுத்த ஸ்டெப்பில் டிகிரி இஸ் 7. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். செகண்ட் எழுதலாமா? செகண்ட் கொஸ்டின் x cube minus x power 4 plus 6x power 6 divided by x square. இந்த x square வந்து இந்த 3 டேர்முக்கு வந்து காமனாக இருக்குது சார். அப்போ எல்லா டேர்மையும் வந்து x ஸ்கொயரால் டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டேர்ம் x cube divided by x square minus x power 4 divided by x square plus 6x power 6 divided by x square. ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் பண்ணால் 2 பவர் கேன்சல் ஆகிடும். மீதி x power 1 வருமா? அடுத்தது x square இதில் 2 பவர் கேன்சல் ஆகிட்டா மீதி வந்து x power 2 ப்ளஸ் x power 2 x power 6 கேன்சல் பண்ணிட்டா மீதி வந்து 4 பவர்ஸ் ப்ளஸ் 6x power 4. therefore இதை முதல்ல எழுதிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுறீங்க? ஆன்சர் ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் இஸ் என்ன? செகண்ட் சம்மோட ஹையஸ்ட் பவர் ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து 4 இருக்கா? 4. therefore அடுத்த ஸ்டெப்பில் டிகிரி ஈக்குவல் டு 4. இது வந்து செகண்ட் கொஸ்டினாக எழுதுங்க. இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுங்க கீழே இந்த 2 ஸ்டெப் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் கியூபால் உள்ள மல் பண்ணலாமா? எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 5ஆ? பேஸ் 2 ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 + 2 வந்து 5. அடுத்து செகண்ட் டேர்ம் கூட மல் பண்ணால் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ், இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 3 + 1 வந்து 4ஆ? எக்ஸ் பவர் 4. ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி உள்ள மல் பண்ணி எழுதிக்கோங்க ஒரு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பில் இதை எழுதிட்டு ஹையஸ்ட் பவர் ஒன்று வந்து பவர் 4 இருக்குது, இன்னொன்று வந்து 5 இருக்குது. இந்த 4 ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? 5ங்களா? ஹையஸ்ட் பவர் இஸ் 5. therefore டிகிரி ஈக்குவல் டு 5. டிகிரி ஈக்குவல் டு 5. இது தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். இதை முதல்ல எழுதிக்கிட்டு இந்த 2 ஸ்டெப் எழுதுறீங்க. ஃபோர்த் ஒன்று போடலாமா? ஃபோர்த் கொஸ்டின் எழுதிக்கிங்க. 3x power 4 ப்ளஸ் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 27x power 6. இதை முதல்ல கொஸ்டினாக எழுதிக்கிட்டு பவர் 4 இருக்குது, பவர் 2 இருக்குது, பவர் 6 இருக்குது. பவர் அதிகமாக என்ன இருக்குது? 6 தானே? அதனுடைய ஆன்சர் சொல்யூஷன் ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் equal to 6. therefore degree equal to 6. and அதில் இருக்க லாஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் 2√5 into p power 4 minus 8p cube divided by √3 plus 2p square divided by 7. p ஓட பவர்ஸ் p power 4 பவர் 4 இருக்குது, இங்கே வந்து பவர் 3 இருக்குது, பவர் 2 இருக்குது. therefore என்னுடைய ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 4 தானே? 4 என்னுடைய ஆன்சர். கொஸ்டினை முதல்ல எழுதிக்கிட்டு அடுத்த ஸ்டெப் ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் இஸ் 4. therefore இந்த சம்மோட ஆன்சர் டிகிரி ஈக்குவல் டு ஆன்சர் 4.